வாங்க இன்ஸ்பெக்டரையா. அந்த வள்ளுவ வீட்டை பாத்தீங்களா? வீட்டை சோதனை போட்டு பார்த்ததுல நெருப்பு எப்படி பிடிச்சதுன்னே தெரியலீங்க. இத சொல்றது தானே இத்தனை பேர் ஜீப் கார்ல வந்தீங்க. ஐயா வீட்டுக்குள்ள அரிக்கன் லைட் விழுந்து கிடந்ததை பார்த்தா காத்தடிச்சு லைட் விழுந்து அந்த நெருப்புல வீடு எரிஞ்சிருக்கணும். சார், நீங்க சொல்ற மாதிரி விபத்தாரம் தான். வீட்டுக்குள்ள ஆள் இருக்கும்போது வெளியே தாப்பா அப்படி போட்டுருக்காங்க. ஐசி. அப்போ வள்ளுவனையும் அவர் மகனையும் வீட்டுக்குள்ள வச்சு யாரோ பூட்டிருக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா சார். இது வரைக்கும் உங்க கிராமத்துல இருந்து எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த விதமான ரிப்போர்ட்டும் வந்ததில்ல. இத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்துறது மட்டுமில்ல சார், கூடிய சீக்கிரமா அது யாருன்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் சார். தேங்க்ஸ். நாங்க வரோம். வாங்க. அழாது பூவாய், அப்பனையும் தம்பியும் அந்த ஆண்டவன் அழைச்சுக்கிட்டான். முத்துவேலு பையன் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கிறான். அவன் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லுவான். அவனுக்கு நான் ஆறுதல் சொன்னேன். இப்ப எனக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் உசுரோட இருந்த என்ன பிரயோஜனம்? அழாதம்மா, ஏதோ விதி. நடக்க கூடாதது நடந்து போச்சு. போன உசுறு திரும்பியா வரப்போகுது. அக்கா நான் இல்ல, இனிமே நீ என் வீட்லயே இருக்கலாம். ஏழைக்கு ஏழைதாமா உதவுவாங்க. இன்னைக்கு சேத்துல கை வச்சாதான் நாளைக்கு நம்ம சோத்துல கை வைக்க முடியும். பாப்பு வாயே, எல்லாரும் நடவுக்கு போலாம். சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே உன் ஜோடி. அப்பா 6 மணி ஒண்ணுதான் இல்ல. போன காரியம் என்ன ஆச்சு? அப்பா, நீங்க சொன்னபடி சரசுவ காதலிச்சிட்டேன். கெட்டினா உங்களை தான் கட்டிக்கிறோம். என்னடா கதையவே மாத்தி கொண்டு வந்திருக்க? அப்பா என்ன ஒரே நாள்ல காதலிச்சு வெற்றி அடைஞ்சு உனக்கு என்ன பட்டம் வைக்கலாம்? காதல் மன்னன். அதெல்லாம் வச்சாச்சுப்பா. காதல் இளவரசன். அதுவும் வச்சாச்சு. காதல் புயல். உனக்கு பிடிக்கலைன்னா காதல் சூறாவளி. இப்பவெல்லாம் பட்டம் அவங்கவங்களை கேட்டுதான் வைக்கிறது. இந்த பட்டம் எல்லாம் எப்படிப்பா கிடைக்குது? இந்த நாட்டுல காசு கொடுக்காம கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் பட்டம் தானடா. என்ன பட்டம் கட்டம்னு பேசிட்டு இருக்கிறீங்க? சின்ன வயசுல நான் விடாத பட்டமா? வால் கட்டி விட்டுருக்கிறேன், வால் கட்டாம விட்டுருக்கிறேன். இப்ப பட்டத்தை பத்தி விளக்கம் கேட்டான். வாங்க முருக பக்த முத்தம்மா. யாரு இவரு? ஏன் புருஷன் தான் முருகா. கோச்சிட்டு போனாரு, திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு. ஏன் கோவிச்சிட்டு போனாரு? அந்த பழனி முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு சிறுமலை பழம் கேட்டாரு, குடுக்கல, கோச்சிட்டு போயிட்டாரு. நீங்க எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கீங்க. நேந்திரம் பழமே வாங்கி தர்றேன். அப்பா, என் முதல்வருக்கு என்ன பழம்பா கொடுப்பேன்? பலாப்பழம் வாங்கி தர்றேன். ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கடிச்சு தின்னு. முள்ளு குத்துமே. வாயிலே குத்துவேன். நீங்க சொல்லுங்க. சூரசமகாரத்துல பழுதீர்த்த முருகன். என் நகை காத்த கந்தன். உங்க மக செந்தில்நாதனுக்கும் என் மகளுக்கும் கல்யாண விஷயமா பேச முடிக்கலான்னு வந்திருக்கோம். அப்படியா? உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். நான் நகையை காப்பாத்தி கொடுத்த நன்றியே இன்னும் மறக்காம இருக்கீங்க. நன்றி மறப்பது நன்றன்று, அன்றல்லதான் அன்றே மறப்பது நன்று. ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இல்லாம இருந்தீங்களோ? ஆமா, 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, தப்பிச்சுக்கிட்டேன். ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, 2000 வருஷமா குரலை காப்பாத்திட்டு வர்றோம். நீங்க குரல் சொல்லும் போது திடீர்னு 4வது அட்டாக் வந்து ஏதாவது ஆச்சுன்னு வச்சுங்க, வள்ளுவனுக்கு கெட்ட பேர் வந்துரும். பஞ்ச நெருப்பு பக்கத்திலேயே இருக்கு, பத்திக்க போகுது. பத்திக்க போகுதா? இங்க பாருங்க, தீ பிடிச்சே எரியுது. அணங்க 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 அணங்க. அடியே பாடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா பாத்துக்கலாம். சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். எங்க கல்யாணத்து வரைக்கும் இவரை பத்திரமா பாத்துக்குங்க. ஏதாவது ஆயிட போகுது. ஆமா, என் கல்யாணமே உங்க இருமல்ல தான் இருக்கு. கவலைப்படாதீங்க மாப்பிள, கல்யாணத்து வரைக்கும் உயிரோட இருப்பேன். பூவாய், உன் பாட்டை கேட்காம நாங்க என்னைக்கு தாயி நடவு நட்டோம்? பாடாயே வந்து பாடு. எங்க கவலையெல்லாம் மறக்க வைக்கிற உன் பாட்டு உன் கவலையை மறக்க வைக்கும் பூவாயி. வந்து பாடு. என்ன அப்பனே முருகா, ஞான பண்டிதா, எங்க எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பா. என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்ச. இந்த வீட்டுல சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும். அதுக்கு நீதான் பாடல் செய்யணும். அத்தை, நாங்க முதல்வர் போறோம், நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
வேலும் மயிலும் போல, கரகமும் காவடியும் போல, கந்தனும் சஷ்டியும் போல, பழமும் பஞ்சாமிரதமும் போல நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும். சந்திரமண்டலத்துக்கா போற? ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க. எந்திரிடா, ஆக வேண்டிய வேலையை கவனி. என்னை பெற்றெடுத்த தந்தையே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உன்னை பெத்ததுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? ஏய், உன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீல்ல? முதல் இரவுல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு பிள்ளைக்கு அப்பனே சொல்லி கொடுக்குறீங்களா? இது என்ன பிரமாதம்? என் முதலிரவுக்கு எங்க அப்பாவே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உங்க பரம்பரையே அப்படித்தானா? என்னங்க படபடன்னு பேசிட்டு இருந்தா எப்படி? முதலிரவுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வாங்க. வாங்க வா. இவங்கள வாங்க என்ன, உங்களை போங்க என்ன. அம்மா நான் போகட்டுமா? நீ இங்க இருந்தா அவன் எப்படிமா முதலிரவு கொண்டாடுவான்? ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க. டேய், பொண்ணு இங்க இருக்கு. உன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க. ஓகே. சம்பந்தி, நாங்க வர்றோம். இல்லங்க, நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க. நான் தனியா ரூம்ல படுத்துக்கிட்டு ராமாயணம் படிக்கிறது. நான் என்ன செய்ய? நீங்களும் வாங்க, சேர்ந்து படுப்போம். சம்பந்தி, உங்க கூட படுக்கிறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. நான் வேட்டியை மடிச்சு படிச்சு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு கொரட்டை விடுவேன். வாங்க. யாரு கொரட்ட பெருசுன்னு நீங்க சரி, பாத்து. பாத்து. என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். அங்க சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேனா? சொல்லு. உங்களை முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா? ஐயோ! என்ன சார் சிரிக்கிற? சொல்ல. சொன்னா கோவிச்சுக்க கூடாது. உள்ளத சொல்றதுக்கு நான் ஏன் கோச்சுக்கிறேன்? உங்களை பார்த்தப்போ டெல்லி எரும மாடு பாக்குற மாதிரி இருந்துச்சு. என்ன பாக்குறதுக்கு டெல்லி எரும மாடு மாதிரியா இருந்துச்சு? சாச்சா, உங்களை அப்படி சொல்லுவானா? ஏராசா டெல்லி எரும மாடு தான் உங்களை மாதிரி இருந்துச்சு. அதுதானே பார்த்தேன். சரசு, அந்த கைய கொஞ்சம் நெற்றியா? இந்த வளையல்லாம் எத்தனை பவுன் தேரும்? எதுக்கு கேக்குறீங்க? ஒரு 10 பவுன் தேரும். பைத்துனாங்க 20, முன்னாங்க 12, நானாங்க 24. எதுக்கு? குத்து மதிப்பா ஒரு 30,000 ரூபாய் தரும். ஆமா, இந்த சைடுல 2 தொங்குதே, எது? ஜிமிக்கி. ஆஹா, அது எவ்வளவு? 2 பவுன். ஆஹா. ஆமா, இந்த மாலை எவ்வளவு தேரும்? 7 பவுன் தேரும். இந்த நெக்லஸ் 5 பவுன் தேரும். உன் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆமா, உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும்? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை. எது? கணக்க புள்ள பரம்பரை. உங்க ஆத்தா எவ்வளவு போட்டிருக்காங்க, அதே மாதிரி எங்க அப்பா உனக்கு போட வேண்டாம்? இது எங்க அப்பாட்ட சொல்லாட்ட உதப்பான். ஐயோ, இதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுங்க. முத்தம்மா, முத்தம்மா. முருகா, நீங்களா 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 என் முன்னாடி நிக்கிறீங்க? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, நீயா என் மருமக ரூபத்துல வந்து காட்சி கொடுத்த? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, என் அப்பனே, முருகா, முருகா. வாங்க போய் பாப்போம். முருகான் சத்தம். முருகா, ஏடி ஏன் கத்துற? என் மருமகனே பழனி ஆண்ட உருவத்துல பாத்தங்க. அப்படியா? என் பையனையா? என் பையன் பழனி முருகன் வேஷத்துல பழனிக்கு போனான்னா அந்த பழனியில இருக்க முருகனே மலையில இருந்து அந்த பக்கம் குதிச்சு கேரளாவுக்கு ஓடிடுவாரு. எப்படி சொல்றீங்க? பெத்த அப்பனுக்கே உடனே போல இருக்கே, நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு இருக்காதா என்ன? எங்க அப்பா முருகன் படுக்க அறையலையா? கூடாது, கூடவே கூடாது. அடியே சரசு, அடியே சரசு, அடியா அடியா அடியா. சரசு, யாரது? சரசு, கதவு தரடி. சரசு, என்னம்மா? ஏமா எதுவும் நடந்துடலையே? எங்க இது வரைக்கும் இவரு பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. நம்ம சொத்து எல்லாம் ரெட்டி பார்க்க போறாராம். உன் புருஷன் கிட்ட பழனி ஆண்டவர் அருள் இருக்கு. ஏமா சாந்தி முகூர்த்தம் எதுவும் நடக்கலையே? என்னம்மா சொல்றீங்க? ஆமா, இவனை கோமணத்தோட பழனி ஆண்டவர் கோலத்துல பாத்தாங்களா உங்க அம்மா? ஆமாம்மா, ஈண்டல் கிண்டல் எதுவுமே நடக்கவே கூடாதுமா. அத்தை, நாங்க 2 பேரும் எப்ப ஒன்னா சேர்றது? அடுத்து வள்ளி தேவானையோட முருகன் எப்ப கல்யாண கோலத்தோட காட்சி தராரோ அப்பதான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இந்த ஜென்மத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்காது. பள்ளியை இவன் தேடி போய் அவங்க ஆலோலம் பாடி மாப்பிள, இனிமே நீங்க சோறு திங்கவே கூடாது. புல்லு வைக்கணும் தானே? தேனும் தினமாவும் தான் திங்கணும். மாப்பிள பசி ஆறணும்னா எத்தனை படி தேன் வேணும்? 32 படி. சும்மா ஐயா, மாப்பிள நீங்க மான்ல தான் படுக்கணும். இவன் மான் மேல படுத்தா மான் செத்துருமே. தோல் சம்பந்தி. என்ன தோல் சம்பந்தி, தோல் இல்லாத சம்பந்தி? சும்மா இருக்க மாட்டா நீ? மாப்பிள இனிமே நீங்க மான் தோல்ல தான் படுக்கணும். அரசு, நீ காவிதான் கட்டிக்கணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்க 2 பேரும் பேசவே கூடாது. உத்திருவேன்.
ஏண்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? இந்த தானப்பா சொத்து எவ்வளவு இருக்கு, தங்க எவ்வளவு இருக்கு, வெள்ளி எவ்வளவு இருக்கு, பணம் எவ்வளவு இருக்குன்னு கேட்க சொன்னீங்க. அதனால விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்தியா? நம்ம திட்டமெல்லாம் பாழா போச்சடா. சரிப்பா, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இவர் இருக்கட்டும். பெரிய அரசியல் தலைவர். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. சரி. ஏய், நான் உன் அப்பன்டா. மறந்துட்டேன். அக்கா, பூவாய் முகத்துல சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? பூவாயி, பொம்பளைங்க பிறந்த எடுத்த நாத்தங்காலாவும் புகுந்த எடுத்த நடுவு வயலாவும் நினைக்கணும். உன் மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணுமா? எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி பொண்டாட்டி தான்யா. இந்த மாதிரி தைரியம் சொல்ல ஊருக்கு ஒருத்தி இருந்தா போதும், ஊரே கவலையை மறந்துடும். எங்க அப்பா செத்து நானும் இப்படிதான் அழுதுகிட்டே இருந்தேன். அந்த நேரத்துல இந்த ஆளுக்கு என்ன நிச்சயம் பண்ணி கல்யாணம் வேற வச்சு விட்டாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கியான்னு சொன்னேன், பொறுத்துக்கவே மாட்டேன்ட்டாரு. என் கண்ணுக்கு முன்னாடி பழுத்து வெடிச்ச வெள்ளரி பழமா நிக்கிறா, எப்படி பொறுத்துக்கிறது? என்னை கட்டுறதுக்கு முன்னாடி என் தோட வசரம் தான் இருந்தாரு. என்னை கட்டின சந்தோஷத்துல என் தோல் வசரம் வளர்ந்தாரு. இன்னும் வளருவாரு. அப்புறம் என்னாச்சு? சொல்ல வந்தது விட்டு வேற என்னமோ சொல்லிட்டு இருக்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் விழுப்புரம் கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் என்னடி நடக்கும்? என்னமோ ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாலாம் தாப்பாங்கிற மாதிரி கேக்குறியே. தாலியை கட்டிப்புட்டு இந்த ஆள் சும்மாவா இருப்பாரு? பூ வாங்கி கொடுத்தாரு. இது என்ன பிரமாதம்? எல்லாரும் செய்யறதானே. அப்புறம் கைய பிடிச்சு இழுத்தாரு. அப்புறம் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளினாரு. சும்மாரியா, அப்புறம் இடிச்சு விடுவேன். இடிச்சு எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு பாதி இவர்கிட்டயும் கேள. அவரே பாதி, அதுலயும் பாதியா? நீயே சொல்லுக்கா. அப்புறம் என்ன கட்டி பிடிச்சாரு, தூக்கி அணைச்சாரு. உடம்பெல்லாம் ஜிவ்வு ஜிவ்வுன்னு இருந்துச்சு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.